வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா. 40 சீட் பிளஸ் ராஜ்யசபா சீட். மேடையிலே குமரி கொந்தளித்த பிரேமலதா. தேமுதிகவின் ஒரு மெகா நிபந்தனையால் மிரண்டு போன இபிஎஸ் ஸ்டாலினா. வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில்தான் தேமுதிகவின் பொறுப்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது கூட்டணி அமைப்பதில் ஒரு செவரும் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் தமிழக அரசியலிலே தவிர்க்க முடியாத மூன்றாவது சக்தியாக உருவெடுத்து வந்த தேமுதிக தற்போது நிலவும் அரசியல் சூழலில் எந்த அணையில் சேர்வது என்ற குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேர்தலை சந்திக்கிருக்கும் தேமுதிக என்பது கண்டிப்பாக அதற்கு இது முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் கடந்த சில தேர்தல்களில் அக்கட்சி சந்தித்த பின்னடைவுகள் மற்றும் குறைந்து வரும் வாக்கு வங்கி ஆகியவை ஒரு பெரிய கட்சிகளுடன் பேரம் பேசுவதில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்குமே தனது கூட்டணி கணக்குகளை தயார் செய்து வரும் நிலையில்தான் தேமுதிக இன்று வரை எந்த பக்கம் உறுதி செய்யப்படாமல் உள்ளதா. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தேமுதிக தரப்பில் கேட்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் இடம் போன்ற நிபந்தனைகளை ஒரு பெரிய கட்சிகளுக்கு ஒரு பெரும் தயக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சி ஆண்ட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கிடையே தேமுதிகவை சேர்ப்பதில் சிறிய குழப்பங்கள் எல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது தேமுதிகவை பொறுப்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இந்த இரு கட்சிகளிலே ஒரு குழப்பத்தை நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதிமுகவிடம் எதிர்பாராத அங்கீகாரம் கிடைக்காததால் அதிருப்தி இழந்த பிரேமலதா திமுக பக்கம் சிக்னல் கொடுத்துள்ளார். ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் எல்லாம் அங்கம் வைப்பதால் தான் கண்டிப்பாக தேமுதிக கேட்கும் இந்த எண்ணிக்கையிலான இடங்களை ஒதுக்கீடு செய்வது அக்கட்சிக்கு கொஞ்சம் சிரமமாக உள்ளது இருந்தது. இதனால் யாரும் இன்னும் எங்களை முறைப்படி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றே பிரேமலதா அவர்கள் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். அக்கட்சியின் தற்போதைய இக்கட்டான நிலையை பிரதிபலிக்கிறதா. அதாவது தனித்து போட்டியிடுவதை தவிர்த்துவிட்டு ஒரு கௌரவமான கூட்டணியில் நாங்கள் இணைய வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் தற்போதைய நோக்கமாக உள்ளதாம். இருப்பினும் பிரேமலதாவை துணை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற கட்சி நிர்வாகிகளின் பேச்சும் கண்டிப்பாக அதீத எதிர்பார்ப்புகள் பெரிய கட்சிகளிடையே எரிச்சலடை செய்திருக்கிறதா. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக தேதிகளெல்லாம் அறிவிக்கப்படுவதற்குள் கண்டிப்பாக நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியை உறுதி செய்யாவிட்டால் தேமுதிகவின் அரசியல் எதிர்காலமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் சூழல் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றே இதைத்தான் பார்க்கப்படுகிறதா. அதாவது தேமுதிகவின் பொறுப்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவிப்பார் என்ற சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் இந்த இரட்டை இலக்க தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி தொகுதி என்பது கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி. அது மட்டுமன்றி தொண்டர்கள் கூட்டணி தான் தமிழகத்தில் தேமுதிக ஆட்சி அமைக்கும். அது மட்டுமன்றி அமைச்சரவையில் கூட தேமுதிகவின் தொண்டர்கள் கண்டிப்பாக இடம் பெறுவார்கள் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.